ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நூருல்லா. அண்ணாமலை யூனிவர்சிட்டி தொலைதூர கல்வி இயக்கம் டிடிஇ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கட்டடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க, மறைஞ்சிருச்சு. அந்த கட்டடத்தில் தாங்க நான் எம்பிஏ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் 2009 2011 வரைக்கும் 2 வருஷம் தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் படித்தேன். யூஏயில் வேலை செய்துகிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தேன். வருஷத்துக்கு 2 தடவை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அந்த கட்டடத்தில் உள்ள 2வது அல்லது 3வது மாடியில் தான் பிசிபி பர்சனல் கான்டாக்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புகள் நடக்கும். வருஷத்துக்கு மினிமமாக 2 தடவை வந்து அட்டன் பண்ணணும். 2 வருஷத்துக்கு 4 முறை. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்லாம் மேண்டேட்டரி, அதை சப்மிட் பண்ணணும். அந்த 2009 11 வரை படித்த நாட்கள் அப்படியே கண்முன் வந்து நின்றுச்சுங்க. இந்த கட்டடம் வழியாக சிதம்பரத்தின் அழகான அந்த சாலைகளினூடே பயணிக்கின்ற பொழுது 2009 11 வரைக்கும் அந்த எம்பிஏ மனித வளத்துறை அந்த படிப்பு படித்தப்போ கிடைத்த நண்பர்கள் இன்னும் தொடர்பில் இருக்காங்க. வேறு ஊர்களிலிருந்து வேறு பணிகளில் பணிபுரிந்து கொண்டிருந்த பல காரணங்களுக்காக என்னை போன்று முதுகலை எம்பிஏ தொலைதூர கல்வி இயக்கத்தின் மூலம் படித்த பல நண்பர்கள் இன்னும் தொடர்பில் இருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிதம்பரத்தின் அற்புதமான சாலைகளினுடைய பிரயாணிக்கிற போது 2 பக்கமும், குறிப்பாக இடது பக்கம் உள்ள பசுமையான அந்த நீர்க்குளங்கள், அந்த நீர்க்குளத்தில் படர்ந்திருந்த நீர் தாவரங்கள், அந்த தண்ணீர் மற்றும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்த அண்ணாமலை நகர் செல்லும் அந்த அற்புதமான சாலை. நேராக போன அண்ணாமலை நகருங்க, ப்ளஸ் பிச்சாவரம் சுற்றுலா மையம், அதாவது சுந்தர்பன் காடுகள்னு சொல்லுவாங்கள்ல, சதுப்பு நிலக்காடுகள். பிச்சாவரம் ஃபேமஸான ஒரு பிக்னிக் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஆக்சுவலாக நேராக போனால் இது போன்ற முக்கியமான இடங்களெல்லாம் வருது. அண்ணாமலை யூனிவர்சிட்டியினுடைய ஓபி, அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட், அந்த கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி, எல்லா முக்கியமான நோய்களும், அதாவது நோய்களில் முக்கிய கிரிட்டிக்கலான நோய்களுக்கு உண்டான மருத்துவம் வந்து ஓபியில் எல்லா அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் இருக்குங்க. அங்கே தான் ரெஃபர் பண்ணுவாங்க. ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இல்லாதது கூட அண்ணாமலை யூனிவர்சிட்டி அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும். அந்த சைடு தாங்க இப்போ அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட ஓபியினுடைய கடைத்தெருவை தான் நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வந்து அடைந்திருக்கிறோம். மாடுகள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்ருக்கு, மனிதர்களை போன்று ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கிக்கிட்டு இருக்குங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து மிக முக்கியமான ஒரு இந்திய அளவில் மிகவும் பிரபலமான ஒரு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம். மிகவும் பெயர் பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அற்புதமான பல்கலைக்கழகங்க. அதனுடைய பகுதிகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சுற்றுப்புறங்களை ஓபி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இந்த டென்டல் காலேஜ், அதெல்லாம் தாண்டி வண்டி போயிட்டுருக்கு. Thank you guys for watching. Have a fantastic evening ahead. Take care guys.